ஹாய் கைஸ், இன்றைக்கி கேரட்டை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன். ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம். கேரட் கீர் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சும்மாலாம் சொல்லலை, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. எப்படி பண்ணணுன்னா கேரட்டில் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கேரட் ஒரு சில குழந்தைங்கள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கேரட்டுன்னு இல்லை, பொதுவாகவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன்னா குழந்தைங்க ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான கேரட் எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/2 லிட்ரு பால் தேவைப்படும். ஃபஸ்ட்டு கேரட் இருக்கிற அந்த முன்னாடி இருக்கிறது இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கேஷ்யூ 3 பாதாம் சேர்த்துருக்கிற குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் இல்லை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எதுக்குன்னா கேஷ்யூ பாதாம் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு பக்கம் நான் பால் காய்ச்சிட்டேன். பால் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். நான் 1/2 லிட்ரு பால் தண்ணி சேர்க்காமல் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த விசில் போயிடுச்சுங்க. அதை எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்குங்க, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பாலில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம பாதாம் கேஷ்யூ எல்லாம் சேர்த்துருக்கிறனால அடி பிடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் ஸ்லோ பண்ணிடுங்க. இனி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ கேரட் 1/2 லிட்ரு பாலுக்கு இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக போதுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க விடணுங்கிறது இல்லை. நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் கீர் ரெடி. நீங்கள் ஹாட்டாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் குடித்தோம். அதோட மேலே கார்னிஷுக்காக கொஞ்சம் கேஷ்யூ, பிஸ்தா, பாதாம் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் மேலாப்பில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் சூப்பராக இருக்கும். அது கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.